ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீ வைசாக மாச மாகாத்மியம் 15ஆம் அத்தியாயம். பாஞ்சால தேச ஆட்சியாளரின் கதை. ஸ்ருததேவர் கூறினார், அரசரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகவும் பிரியமான வைசாக மாதத்தின் பாவத்தை அழிக்கும் உச்சபட்ச செயல்திறனை மேலும் கேளுங்கள். முன்பு பாஞ்சால நாட்டில் புருயாசஸ் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் பூரியாசஸின் மகன். அவர் புத்திசாலி மற்றும் நீதிமான். அரசரே, அவரது தந்தை இறந்த போது அவர் ராஜ்யத்தில் அமர்த்தப்பட்டார். அவர் தர்மத்தை பராமரிக்க ஆர்வமாக இருந்தார். அவர் வீரம் மற்றும் தாராள மனப்பான்மை போன்ற குணங்களால் நிறைந்திருந்தார். அவர் வில்வித்தை அறிவியலில் நிபுணத்துவம் பெற்றவர். மிகவும் புத்திசாலியான மன்னர் தனது பக்தி மற்றும் நீதியான செயல்பாடுகள் மூலம் முழு பூமியையும் ஆட்சி செய்தார். முந்தைய பிறவியில் அவர் ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்காததால் அவர் ஒரு பெரிய தவறு செய்தார். பாவமற்றவரே, சிறிது காலத்திற்கு பின்னர் அவர் பெரும் செல்வ இழப்பை சந்தித்தார். குதிரைகளும் யானைகளும் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு பிசாசை சந்தித்தன. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் பஞ்சம் நிலத்தை புரட்டி போட்டது. முழு ராஜ்யமும் அதன் மக்களை இழந்தது. யானையால் தின்ற மரத்தை போல ராஜ்யமும் கருவூலமும் காலியாகிவிட்டது. மன்னர் பலவீனமடைந்து வலுவான படை, கருவூலம் மற்றும் நிலையான அரசாட்சி இல்லாததை அறிந்ததும் நூற்றுக்கணக்கான மற்ற மன்னர்களான மீனவ மன்னரின் எதிரிகள் அவரை தோற்கடிக்க இதுவே சரியான நேரம் என்று எண்ணினர். அவர்கள் உள்ளே வந்து பாஞ்சால நாட்டின் அதிபதியை போரில் வென்றனர். அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் தனது மனைவி சிக்கினியுடன் மலை குன்றுகளுக்கு சென்று செவிலியர்கள் மற்றும் பிற உதவியாளர்களுடன் சென்றார். மற்றவர்களால் அவர் இருக்கும் இடத்தை அறிய இயலவில்லை. பல்வேறு துயரங்களால் அவர் கலக்கமடைந்தார். இவ்வாறு மறைந்திருந்து 53 ஆண்டுகள் கழித்தார். அவரது நிலை ஏன், எதற்காக என்று பல சந்தர்ப்பங்களில் மன்னர் சிந்தித்தார். அவர் இவ்வாறு எண்ணினார், நான் பிறப்பாலும் செயலாலும் தூய்மையானவன். நான் என் பெற்றோரின் நலனில் ஈடுபட்டுள்ளேன். நான் என் ஆசான்களின் உண்மையான பக்தன். நான் வீரமும் மரியாதையும் கொண்டவன். நான் பிராமணர்களின் அருளாளர். நான் தர்மத்தில் ஆர்வமுள்ளவன். நான் அனைத்து உயிரினங்களிடமும் கருணையும் அக்கறையும் கொண்டவன். நான் தேவர்களின் பக்தன். புலன்களை வென்றுள்ளேன். நான் உன்னத பிறவியில் பிறந்தாலும் அவர்கள் தங்கள் கருணை மற்றும் ஆண்மைக்கு பிரபலமானவர்கள் என்றாலும் என் சகோதரனோ என் மகனோ என் நண்பர்களோ இப்போது என் நலம் விரும்பிகள் அல்ல. ஏன், வறுமை எதற்காக என்னை ஆட்கொண்டது? அது எனக்கு அதிக துயரத்தை தருகிறது. நான் ஏன் தோல்வியை சந்தித்தேன்? நான் காட்டில் தங்கியதற்கான காரணம் என்ன? இந்த எண்ணங்களால் கவலைப்பட்ட மன்னர் தனது ஆசான்களை நினைவு கூர்ந்தார். அவர் மிகவும் சோகமாக இருந்தார். சர்வ வல்லமையுள்ள மிகவும் புத்திசாலி சிறந்த முனிவர்கள் மன்னரால் அழைக்கப்பட்ட யஜா மற்றும் உபயஜகா என்ற 2 சிறந்த முனிவர்கள் அங்கு வந்தனர். அவர்களை கண்டதும் பாஞ்சாலத்தின் தலைவர் உடனடியாக எழுந்தார். மிகுந்த பக்தியுடன் அவர் தலை குனிந்தார். அவர் நாடு கடத்தப்பட்டதால் அவர் மிகவும் துன்பப்பட்டார். அவர் அரச அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தார். அவர் இருக்கும் இடம் எவரும் அறியவில்லை. அவர் சிறிது நேரம் அமைதியாக நின்று அவர்களின் பாதங்களில் தரையில் பணிந்தார். அவர்கள் தங்கள் கரங்களால் அவனை தூக்கி அவர் கண்களில் இருந்து விழிநீரை துடைத்தார்கள். காட்டில் கிடைத்த அற்புதமான பொருள்களை கொண்டு அவர் அவற்றை முறையாக வணங்கினார். பணிவுடன் வணங்கி மோக்ஷ பிராமணர்களிடம் அவர்கள் வசதியாக அமர்ந்ததும் அவர்களிடம் கேட்டார், பிராமணர்களே, என் துயரத்திற்கான காரணத்தை கூறுங்கள். நான் பூமியின் அதிபதியாக இருந்தேன். நான் பிறப்பாலும் செயலாலும் தூய்மையானவன். நான் பிஞ்சுகளுக்கும் தேவர்களுக்கும் மிகவும் பிடித்தவன். நான் பாவங்களுக்கு பயப்படுகிறேன். நான் இரக்கமுள்ளவன். நான் என் ஆசான்களின் பக்தன். ஆனாலும் என் எதிரிகளால் வறுமை, கருவூல இழப்பு மற்றும் அவமானத்தால் நான் ஏன் சூழப்பட்டிருக்கிறேன்? காட்டில் நான் நாடு கடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? என் தனிமைக்கு என்ன காரணம்? எனக்கு மகன் இல்லை.
எனக்கு சகோதரர் இல்லை, எனக்கு நலம் விரும்பிகள் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை. என்னால் பாதுகாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் அற்புதமான நாட்டில் ஏன் பஞ்சம் ஏற்பட்டது? இதை விரிவாக கூறுங்கள். சிறந்த முனிவர்களே, காரணங்களை கூறுங்கள். மிகவும் துயரத்தில் இருந்த மன்னர் இவ்வாறு கேட்டபோது அந்த உன்னத ஆன்மா கொண்ட சிறந்த முனிவர்கள் சிறிது நேரம் தியானம் செய்து பின்னர் பதிலளித்தனர். யாஜரும் உபயஜகரும் கூறினார்கள், அரசரே கேளுங்கள். உங்கள் துயரத்திற்கான காரணத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். முந்தைய 10 பிறவிகளிலும் தாங்கள் மிகவும் பாவமுள்ள வேட்டைக்காரராக இருந்தீர்கள். தாம் இரக்கமற்றவனாக இருந்தீர்கள். உலகில் உள்ள அனைத்து மக்களையும் எப்போதும் வன்முறையில் காயப்படுத்துவதில் ஈடுபட்டீர்கள். தாம் ஒரு சிறிய செயலை கூட செய்யவில்லை. புனித சடங்குகளில் மிகச் சிறியது புலன்கள் அல்லது மனம் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. உங்கள் நாக்கு எந்த வகையிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்களை உச்சரிக்கவில்லை. உங்கள் மனம் கோவிந்தரின் தாமரை போன்ற இணை பாதங்களை நினைவில் கொள்ளவில்லை. நீங்கள் ஒருபோதும் உயர்ந்த ஆத்மாவிற்கு தலை வணங்கவில்லை. இதுபோல அரசரே, நீங்கள் தொடர்ந்து கொடூரமாக இருந்தபோது உங்கள் 9 பிறவிகள் கடந்துவிட்டன. 10வது பிறவியில் நீங்கள் சஹ்ய மலையில் ஒரு வேட்டைக்காரராக இருந்தீர்கள். உலகில் உள்ள அனைத்து மக்களிடமும் நீங்கள் இரக்கமற்றவராக இருந்தீர்கள். அனைத்து மனிதர்களுக்கும் மரணத்தின் கடவுளைப் போல இருந்தீர்கள். நீங்கள் கருணை இல்லாதவர். உங்கள் ஆயுதங்களால் வாழ்ந்தீர்கள். நீங்கள் எப்போதும் வன்முறை மற்றும் தீங்கு விளைவிக்கும் செயல்களை தேடிக்கொண்டிருந்தீர்கள். உங்களிடம் எந்த நல்ல குணங்களும் இல்லை. நீங்கள் தந்திரசாலியாக இருந்தீர்கள். உங்கள் மனைவியுடன் இணைந்து வழிபோக்கர்களை துன்புறுத்தினீர்கள். கவுட தேசத்தை சேர்ந்த குடிமக்களுக்கு நீங்கள் மனிதனை உண்ணும் ராட்சசரை போல இருந்தீர்கள். உங்கள் சொந்த நலனுக்கு எது உகந்தது என்பதை அறியாமல் வருடங்கள் உருண்டோடின. நீங்கள் குழந்தைகள், விலங்குகள் மற்றும் பறவைகளை இரக்கமின்றி கொன்று மிகவும் கொடூரமாக இருந்ததால் இந்த பிறவியில் உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கவில்லை. முன்பு நீங்கள் துரோகியாக இருந்ததால் உங்களுக்கு கருப்பை சகோதரர்கள் இல்லை. நீங்கள் வழிபோக்கர்களை துன்புறுத்தி வந்ததால் இப்போது உங்களுக்கு நட்பு மக்கள் இல்லை. நீங்கள் நல்லவர்களை அவமதித்து நிந்தித்து வந்ததால் இப்போது எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டீர்கள். யாருக்கும் எதையும் கொடுக்காத பாவ குறைபாட்டின் காரணமாக வறுமை உங்களையும் உங்கள் வசிப்பிடத்தையும் குடும்பத்தையும் சூழ்ந்துள்ளது. நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு வேதனையையும் மனவேதனையையும் ஏற்படுத்தியதால் நீங்கள் தாங்க முடியாத நாடு கடத்தல் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. நீங்கள் அனைவரையும் அதிருப்திப்படுத்தியதால் இப்போது தாங்க முடியாத ஒரு துயரம் உங்களை சூழ்ந்துள்ளது. உணவை உட்கொள்ள உங்கள் தற்போதைய இயலாமையும் அதே காரணத்தினால்தான். முன்பு நீங்கள் உங்கள் எல்லா செயல்களிலும் மிகவும் கொடூரமாக இருந்தீர்கள். எனவே மிகவும் புத்திசாலியானவரே, இந்த பிறவியிலே உங்கள் ராஜ்யம் பறிக்கப்பட்டது. ஒரு நல்ல மற்றும் உன்னதமான குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததற்கான காரணங்களையும் நான் கூறுவேன். நீங்கள் ஒரு வேட்டைக்காரனாக இறுதி பிறவியில் கவுட தேசத்தில் வசிப்பவராக இருந்தபோது முட்கள் நிறைந்த காட்டில் இரக்கமற்ற அனைவரையும் கொல்லும் உங்கள் சொந்த வேலையில் ஈடுபட்டீர்கள். அனைத்து உயிரினங்களையும் இரக்கமற்ற முறையில் அழிப்பவராக நீங்கள் பாதையில் நின்றீர்கள். அந்த நேரத்தில் 2 பணக்காரர்களும் புத்திசாலிகளுமான வைசியர்கள் அந்த வழியாக வந்தார்கள். அவர்கள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டனர். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தேர்ச்சி பெற்ற கர்ஷணன் என்ற முனிவரும் வந்தார். அவர் மெட்டி முடியுடன் இருந்தார். பட்டை ஆடைகளை அணிந்திருந்தார். அந்த தகுதியான முனிவர் ஒரு தண்ணீர் குடத்தை மட்டுமே வைத்திருந்தார். இவற்றை கண்டதும் நீங்கள் உங்கள் வில்லை எடுத்து அவர்களின் பானையை தடுத்து நிறுத்தியபடி நின்றீர்கள். வைஷ்யர்களை நோக்கி விரைந்தீர்கள். உங்கள் அம்புகளால் அவர்களின் உடல்களை துளைத்தீர்கள். நீங்கள் அவர்களில் ஒருவரை கொன்று அவருடைய பணம் மற்றும் பிற உடைமைகள் அனைத்தையும் கைப்பற்றினீர்கள். மற்றவரை கொல்ல முயன்ற போது அவர் பயந்து ஓடிவிட்டார்.
அவர் பணத்தையும் மதிப்புமிக்க உடைமைகளையும் ஒரு வேலியில் மறைத்து வைத்தார். முற்றிலும் பயந்து தனது உயிரை காப்பாற்ற முயன்றார். வேட்டைக்காரனால் கொல்லப்படுவான் என்று பயந்து கர்ஷன முனிவர் கடுமையான வெயிலில் அவசரமாக ஓடினார். அவர் வெப்பத்தாலும் தாகத்தாலும் ஒடுக்கப்பட்டார். அவர் அதிகமாக வியர்த்து பின்னர் மயக்கமடைந்தார். அவர் மிகவும் சற்று சுய நினைவுடன் இருந்தார். தனது உயிரை காப்பாற்ற ஆர்வமாக இருந்த வைஷ்யர் முனிவரை விட்டு ஓடிவிட்டார். நீங்கள் அவர்களை பின்தொடர்ந்தீர்கள். ஆனால் பாதையில் பிராமணர் மயக்கமடைந்ததை கண்டதும் மதிப்புமிக்க உடைமைகள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டுள்ளன, வணிகர் எவ்வளவு தூரம் சென்றுள்ளார் என்று அவரிடம் கேட்க, நீங்கள் மிகவும் சோர்வாக இருந்த பிராமணரை உயிர்ப்பிக்க முயற்சித்தீர்கள். நீங்கள் அவரது செவிகளில் ஊதி அவருக்கு சரியாக நினைவூட்ட இஞ்சியை பொடி செய்தீர்கள். சேரும் புழுக்களும் நிறைந்த குட்டையிலிருந்து தாம் அவன் கண்களை துடைத்தீர்கள். அவன் சோர்வாக கிடந்தபோது இலைகளால் அவன் முகத்தை துடைத்தீர்கள். முனிவரை மயக்கிய பிறகு தாம் மன நிம்மதி அடைந்து அவனிடம் கூறினீர்கள், இந்த காட்டில் என்னை குறித்து பயப்படவோ சந்தேகப்படவோ வேண்டாம். ஏனென்றால் நான் ஆயுதங்களை வைத்திருக்கிறேன். ஏழையாகவும் எந்த உடைமையும் இல்லாதவன் இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீ ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும்? பழைய உடைந்த பானையிலிருந்து எனக்கு எதுவும் கிடைக்காது. கற்றறிந்தவரே, இவ்வளவு மட்டும் கூறுங்கள். அந்த வணிகர் எங்கே ஓடிவிட்டார்? எந்த வேலியில் அவர் மறைத்து வைத்திருக்கும் மதிப்புமிக்க பொருள் அவசரமாக ஓடிப்போனது? பொய் கூறினால் தம்மை கொன்று விடுவேன். கர்ஷனர் கூறினார், செல்வம் இந்த வேலியில் மறைந்துள்ளது. அவர் இந்த பாதையில் ஓடிவிட்டார். அவர் இவ்வளவு கேள்வி கேட்கப்பட்ட போது பயத்தாலும் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தாலும் அவர் அவ்வாறு கூறினார். பிராமணர்களிடம் கூறினாய், இந்த பாதையில் மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள். பிராமணரே, தாங்கள் என்னை குறித்து பயப்பட தேவையில்லை. இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் ஒரு ஏரியில் சிறந்த தண்ணீர் இருக்கிறது. அந்த தூய நீரை குடித்து உங்கள் சோர்வை போக்கிக் கொள்ளுங்கள். பின்னர் கிராமத்திற்கு செல்லுங்கள். இப்போது அரசு அதிகாரிகள் இந்த பாதையில் வருவார்கள். முக்கிய வணிகரின் அலறல்களையும் கூச்சல்களையும் கேட்ட பிறகு அவர்கள் என் பாத தடவலில் ஈடுபடுவார்கள். பிராமணரே, தாங்கள் தாகத்தால் துன்புறுத்தப்பட்டாலும் நான் தங்களுடன் வர இயலாது. இந்த இலையால் உங்களை விசிறி விடுங்கள். வெப்பம் கொஞ்சம் குறையும். நீங்கள் அவருக்கு பலாசத்தை இலை விசிறி அவற்றை கொடுத்துவிட்டு மீண்டும் காட்டிற்கு சென்றீர்கள். வைசாக மாதத்தில் இது உங்கள் புண்ணிய செயல். அடக்கு முறையான வெப்பம் உங்கள் சொந்த சுயநல நோக்கங்களுக்காகவே செய்யப்பட்டிருந்தாலும் அது வழியில் முனிவரை காப்பாற்றியது. இந்த புண்ணியத்தின் சக்தியால் நீங்கள் மிகவும் தகுதியான மற்றும் பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தீர்கள். நீங்கள் மகிழ்ச்சி, ராஜ்யம், செல்வம், உணவு, தானியங்கள் மற்றும் பிற செல்வங்கள், சொர்க்க இன்பங்கள், முக்தி, பகவான் ஸ்ரீஹரியுடனான சாயுஜ்யம் அல்லது பகவான் ஸ்ரீஹரியின் உலகத்தை விரும்பினால் வைசாக மாதத்திற்கு விதிக்கப்பட்ட புனித சடங்குகளை செய்யுங்கள். நீங்கள் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள். இது வைசாக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இது அக்ஷயா, அதாவது அக்ஷய திருதியை என்று அழைக்கப்படும் 3வது நாள். ஒரு கன்று குட்டியை மட்டுமே பெற்றெடுத்த ஒரு பசுவை எடுத்து துன்பங்களை அனுபவிக்கும் ஒரு பிராமணருக்கு கொடுங்கள். அதன் மூலம் தங்கள் கருவூலம் நிரம்பும். ஒரு படுக்கையை தானம் செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். ஒரு குடையை பரிசாக கொடுங்கள். உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். கட்டளைகளின்படி புனித நீராடுங்கள். அதேபோல் மாதவரை வணங்குங்கள். ஒரு சிறந்த சிலையை உருவாக்கி அதை கொடுங்கள். அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அரசரே, உங்கள் மகன்களைப் போலவே நல்ல குணங்களை கொண்ட மகன்களை பெற விரும்பினால் அனைத்து உயிரினங்களின் நலனுக்காக பிரபாச இலவச நீர் சாவடிகள் தானம் செய்யுங்கள். வைசாக மாதத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த புனித சடங்குகள் அனைத்தையும் கவனமாக செய்யுங்கள். இதன் மூலம் அனைத்து உலகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதில் எந்த ஐயமும் இல்லை. மதுவை கொன்றவரின் திருப்திக்காக வைசாக மாதத்தில் ஆசைகள் இல்லாத மனதுடன் இந்த புனித சடங்குகளை செய்தால் உங்கள் மனம் மாசுகள் இல்லாததால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உங்களுக்கு காட்சியளிப்பார்.
புராணங்களில் குறிப்பிட்டுள்ளபடி ரிஷிகள் இந்த புனித சடங்குகள் அனைத்தையும் செய்தவர்கள் நித்திய உலகங்களை அடைவார்கள் என்பதை அறிவார்கள். இவை அனைத்தும் நாங்கள் கண்ட மற்றும் கேட்டபடி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளன. இதை கூறிய பிறகு பிராமண குருக்கள் யாஜரும் உபாசகரும் அவரிடம் விடை பெற்று அவர்கள் வந்த வழியே சென்றனர். பின்னர் மிகுந்த வீரம் கொண்ட மன்னர் தனது ஆசான்களால் அறிவொளி பெற்று அனைத்து வைசாக சடங்குகளையும் மிகுந்த நம்பிக்கையுடன் செய்தார். மதுவை கொன்றவரை தனக்கு அறிவுறுத்தப்பட்ட முறையில் வணங்கினார். பிறகு அவர் தனது சக்தியை மீண்டும் பெற்றார். தனது உறவினர்கள் அனைவராலும் சூழப்பட்டு படையில் தப்பி பிழைத்தவர்களுடன் சேர்ந்து அவர் பாஞ்சால நகரத்தை அடைந்தார். அவரது பழைய எதிரிகளான அண்டை நாடுகளின் மன்னர்கள் இந்த மன்னர் தனது நகரத்திற்குள் மீண்டும் நுழைந்ததாக கேள்விப்பட்டனர். எனவே அவர்கள் அவரை தாக்க ஆணவத்துடன் வந்தனர். சேர மன்னர்களுக்கும் பாஞ்சால மன்னருக்கும் இடையே ஒரு போர் நிகழ்ந்தது. அந்த பெரிய போர் வீரன் தனி ஒருவனாக அனைத்து வலிமை மிக்க மன்னர்களையும் வென்றான். அந்த மன்னர்கள் வெவ்வேறு ராஜ்யங்களுக்கு செல்லும் பாதைகளில் ஓடிய போது இந்த சக்தி வாய்ந்த மன்னன் அந்த மன்னர்களின் கருவூலங்கள், குதிரைகள் மற்றும் யானைகளை பறிமுதல் செய்தார். அவர் நகரத்திற்கு 1 கோடி குதிரைகள், 30 கோடி யானைகள், 1 கோடி தேர்கள், 10,000 ஒட்டகங்கள் மற்றும் 3 லட்சம் கழுதைகளை கொண்டு வந்தார். வைசாக சடங்குகளின் மகத்துவத்தால் அனைத்து மன்னர்களும் திடீரென்று வரி செலுத்துபவர்களாக மாற்றப்பட்டனர். அவர்கள் அவரது பாதங்களில் நசுக்கப்பட்டனர். அவர்களின் திட்டங்கள் நொறுக்கப்பட்டு விரக்தி அடைந்தன. பாஞ்சால நாட்டில் முன் எப்போதும் இல்லாத மற்றும் ஒப்பற்ற செழிப்பு இருந்தது. ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட்ட அனைத்து ராஜ்யங்களிலும் அவர் ஆட்சி செய்தார். மதுவை கொன்றவரின் தயவால் வீரம் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட 5 மகன்களை பெற்றெடுத்தார். அவர்கள் திருஷ்டகீர்த்தி, திருஷ்டகேது, திருஷ்டத்யும்னன், விஜயன் மற்றும் சித்திரகேது. அவர்கள் அனைவரும் கார்த்திகேயருக்கு இணையானவர்கள். நல்லொழுக்கத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிமக்கள் அவரிடம் அன்புடன் இணைந்தனர். வைசாக மாதத்தின் செயல்திறனால் அவர் உடனடியாக அனைவரின் நம்பிக்கையையும் பெற்றார். மீண்டும் பாஞ்சால நகரத்தின் தலைவன் மதுவை வதம் செய்தவரின் திருப்திக்காக எந்த விருப்பமும் இல்லாத மனதுடன் அந்த புனித சடங்குகளை செய்தான். இந்த புனித சடங்கில் மகிழ்ச்சியடைந்த பகவான் மதுசூதனன் அக்ஷய திருதியை நாளில் அவர் முன் தோன்றினார். சங்கம், சக்கரம், இரும்பு, கதாயுதம் போன்றவற்றை ஏந்திய 4 திருக்கரங்களுடன் கூடிய அச்சுத பகவான் உயர்ந்த ஆத்மாவான நாராயணரை கண்டதும் அவர் பிரமித்து போனார். மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்த இறைவன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவர் தனது அனைத்து சீடர்களுடனும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியுடனும் கருடாழ்வாரின் மீது அமர்ந்திருந்தார். தாங்க முடியாத பிரகாசத்தை கண்டதும் அவர் உடனடியாக விழிகளை மூடினார். மகிழ்ச்சியுடன் நடனமாடத் தொடங்கினார். அவர் ஒரு பைத்தியக்காரத்தனமான மற்றும் போதையில் இருந்த மனிதனைப் போல நகர்ந்து சுழன்றார். அவரது அனைத்து உறுப்புகளும் திகிலால் நிறைந்திருந்தன. அவர் தரையில் பணிந்து வணங்கினார். பயபக்தியுடன் கரங்களை இணைத்து புகழ்ந்தார். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.